பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். தேவ செய்தியினுடைய தலைப்பு எங்களுடைய போராயுதங்கள். எங்களுடைய போராயுதங்கள். கவனியங்கள். செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோமா? 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6, 7, 10 வசனங்களை வாசித்து தியானித்து விட்டு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். தசம பாகத்தை குறித்து வேகமாக. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். கவனியுங்கள். இங்கே விதைப்பு அறுப்பு எதை குறித்து பார்க்கிறோம்? விதைப்பு அறுப்பு. விதைப்பு அறுப்பு. விதைப்பதை குறித்து இங்கே நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். விதைத்தால் நிச்சயமாக என்ன உண்டு? அறுவடை உண்டு. கவனியுங்கள். நீங்கள் உங்களுடைய தசம பாகத்தையும் காணிக்கையும் கொண்டு வந்து விதைக்கிறீர்கள். அப்படி விதைக்கும் பொழுது கர்த்தர் நல்ல ஒரு விளைச்சலை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அது அறுவடையாக என்ன செய்கிறது? மாறுகிறது. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, சிறுக விதைக்கிறவர்கள் சிறுக அறுப்பார்கள், பெருக விதைக்கிறவர்கள் பெருக அறுப்பார்கள். அப்படின்னா அவங்க வருமானத்திற்கு தகுந்து, ஒவ்வொருத்தருடைய வருமானம் என்ன அதை பொறுத்து. சிலருக்கு வருமானம் அதிகமா இருக்கலாம், சிலருக்கு வருமானம் குறைவா இருக்கலாம். எந்த அளவுக்கு விதைக்கிறார்களோ அந்த அளவுக்கு. 7வது வசனம், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் எப்படி இருக்கிறார்? பிரியமாய் இருக்கிறார். கவனிங்க. விசனமாயும் அல்ல கட்டாயம் அல்ல. ஆண்டவர் கொடுக்கும் போது ஐயோ கொடுக்கறனா பாஸ்டர் கேட்பாரு, நிர்பந்தம் பண்ணுவாரு, அப்படி ஒரு மென்டாலிட்டி, அப்படி ஒரு மனநிலையில் அல்ல. விசனமாயும் அல்ல. எப்படி கொடுக்கணுமா? உற்சாகமா கொடுக்கணுமா? எப்படி கொடுக்கணுமா? உற்சாகமா. உற்சாகமா. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் எப்படி இருக்கிறாரா? பிரியமா. எத்தனை பேர் இயேசு என்கிட்ட பிரியமா இருக்குன்னு விரும்புறீங்க? பிரியமா. 10வது வசனத்தை கவனிங்க. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை என்ன செய்வாராம்? வர்த்திக்க செய்வார். அப்படின்னா பெருக செய்வார். ஒரு ஆனந்தலோமா பெருக செய்வார். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தை. விதைக்கிற விதை என்பது வேறு, புசிக்கிற ஆகாரம் என்பது வேறு. நல்லா கவனிங்க. விவசாயி எல்லாம் அறுவடை பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? என்ன எடுத்து வைப்பாங்க? விதை தானியம். என்ன தானியம் விதைச்சாங்களோ அதை அறுவடை பண்ணோன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? என்ன எடுத்து வைப்பாங்க? விதை தானியம். இந்த விதை தானியம் களஞ்சியத்துக்கும் போகாது, சந்தைக்கும் போகாது, சமையல் அறைக்கும். ஏன்? விதை தானியத்தை மறுபடியும் என்ன பண்ணணும்?
விதைக்கும். எல்லாரும் சிந்திங்க, கொஞ்சம் யோசிங்க. நம்ம எப்படி விதை தானியத்தை மறுபடி விதைக்கிறோமா, இல்லைன்னா அதை செலவு பண்றோமா, இல்லைன்னா அதை வேற எதுக்கும் பயன்படுத்துறோமா? ஏன் விதை தானியத்தை விதைத்தால்தான் மறுபடி என்ன உண்டாகும்? விளைச்சல். விதை தானியத்தை விதைக்கவில்லை என்றால் மறுபடி விதைக்க முடியாது, விளைச்சல் வராது. விளங்கிக் கொண்டீங்களா? ஆகையால் காணிக்கை தசம பாகம் என்பது விதைக்கு அடையாளமாக இருக்கிறது. அதை நீங்கள் விதைக்கும் பொழுது, விசுவாசத்தோடு அதை எதிர்பார்க்கும் பொழுது, 1 30, 1 60, 1 100 என்ன வரும்? விளைச்சல். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? விளைச்சல் வரும், விளைச்சல் வரும். எங்களுடைய போராயுதங்கள். செய்திகளை போலாம். தலைப்பு என்ன சொன்னேன்? எங்களுடைய போராயுதங்கள். கடந்த வாரம் நான் என்ன தலைப்புல பேசின யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? மகிமை. ரொம்ப ஆழமா போனோம் இல்லையா? எங்களுடைய போராயுதங்கள். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலன் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். படிக்கிறீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற சத்தியத்தை கொரிந்து சபைக்கு இப்படி பேசுறாரு பாருங்க. நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. ஒரு கேள்வி, மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் யாரு? சொல்லுங்க. மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் விசுவாசிகளா அவிசுவாசிகளா? நம்மளா யாரு? அப்ப நம்ம மாம்சத்தின்படி என்ன செய்யக்கூடாது? சரி, மாம்சத்தின்படி போர் செய்தல். அப்புறம் ஆவியின்படி போர் செய்தல். மாம்சத்துக்குரிய போராயுதங்கள், ஆவிக்குரிய போராயுதங்கள். எத்தனை பேருக்கு விளக்குது நான் பேசுறது? நல்லா கவனிங்க. நாங்கள் எங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தோம் அப்படின்னா என்னங்க சொல்றாரு? அப்படின்னா பவுல் எல்லாரையும் மாம்சத்துல நடக்க சொல்றாரா? மாம்சத்துல செயல்பட சொல்றாரா? உங்க ஆவி ஆத்துமா வெளியே இருக்குதா, மாம்சம் வெளியே இருக்குதா? ஆவி ஆத்துமா எங்க இருக்குது? இல்ல. மாம்சம் எங்க இருக்குது? உங்க மாம்ச கண்களால் உங்க மாம்சத்தை நீங்க பாக்குறீங்களா, இல்லைன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஆவி ஆத்துமாவை பாக்குறீங்களா? நீங்க மாம்சத்தை பார்க்கணும். மாம்சத்துக்குள்ளே ஆவி ஆத்துமா மறைந்து இருக்கிறது. இந்த ஆவி ஆத்துமா இருப்பதற்கு இந்த மாம்சம் ஒரு கூடாக என்ன செய்கிறது? இருக்கிறது. வெளியே மாம்சத்துல இருக்கிறோம், ஆனா உள்ளே எப்படி இருக்கிறோம்? ஆவியில இருக்கிறோம். இதை ஆனந்தில போறீங்க. வெளியே
மாம்சத்திலே இருக்கிற நாங்கள், அதான் பாருங்க, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தோம் அப்படின்னா வெளியே மாம்சத்தில் இருக்கிற நாங்கள் எதன்படி நடக்க மாட்டோம்? மாம்சத்தின்படி. மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. உலகத்தானுக்கு மாம்சம் இருக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்குது? மாம்சம் இருக்கு. ஆனா உலகத்தான் அந்த மாம்சத்திலே போர் செய்யறான். கர்த்தருடைய பிள்ளைகள் எதுல போர் செய்யணும்? ஆவியிலே போர் செய்யணும். ஆவியில என்ன செய்யணும்? போர் செய்ய வேண்டும். ரெண்டு வேலைக்கு சொல்ல போறேன். ஆவிக்குரிய போராயுதங்கள், அப்புறம் மாம்சத்துக்குரிய போராயுதங்கள். இப்ப நான் சொல்லும் போதே அப்படியே நீங்க கொஞ்சம் மனசுல நினைக்கிறீங்களா? மாம்சத்துக்குரிய போராயுதங்கள்லாம் என்னென்னு உங்களுக்கு புரியுதா? விளங்குதா? ஆவிக்குரிய போராயுதங்கள்னா என்னென்னு சொல்லி விளங்கிக் கொள்ள முடியுதா? கவனிங்க. 4வது வசனம், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவபலன் உள்ளவைகளாய் இருக்கிறது. அரண்களை கொண்டு வந்து போடுறது யாரு? சொல்லுங்க, யாரு? அரண்கள்னா என்னது? அரண், அரண் பிசாசு. அரண்கள் என்றால் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள், குழப்பங்கள், இப்படி அவனுடைய காரியம். அப்படி என்றால் ஆவியில போர் செய்கிற பிள்ளைகள் எப்போதும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அரண்களை நிர்மூலமாக்குகிற பிள்ளைகளா. கவனிங்க, இதை விட்டுட்டு ஒரு கர்த்தருடைய பிள்ளை மாம்சத்தின்படியே போர் செய்து கொண்டிருந்தால் பிசாசானவன் கொண்டு வந்து போட்டிருக்கிற அந்த அரண் என்பது அது இன்னும் எப்படி ஆகும்? விஸ்தாரமாகும், இன்னும் பெருசாகும், இன்னும் விரிவடையும். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அப்படி என்றால் ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை ஆவியிலே போரிடுகிற பிள்ளைகள், ஆவிக்குரிய ஆயுதங்களை எடுத்து பயன்படுத்துகிற பிள்ளைகள். 4வது வசனத்துல பவுல் சொல்லும் போது எங்களுடைய போராயுதங்கள், எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எங்களுடைய போராயுதங்கள். அததான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன, மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். போராயுதங்கள் 2 விதமா இருக்கு. மாம்சத்துக்குரிய போராயுதங்கள், அப்புறம் ஆவிக்குரிய போராயுதங்கள். சரி, மாம்சத்துக்குரிய போராயுதங்கள் என்னென்னலாம் இருக்கலாம்? மாம்சத்துக்குரிய போராயுதங்கள் அது மறைவா இல்ல, எப்படி இருக்கிறது? வெளியரங்கம், காட்டி கொடுத்துரும். மாம்சத்துக்குரிய போராயுதங்கள் காட்டி கொடுத்துரும். மாம்ச சுபாவம் காட்டி கொடுத்துரும். நிறைய இருக்கு. வேணா லைட்டா பார்த்துட்டு வேணா நம்ம சீக்கிரமா ஆவிக்குரிய போராயுதங்களுக்குள்ள வேகமா வரலாம். கலாத்தியர் புஸ்தகம், கலாத்தியர் 5வது அதிகாரம், கலாத்தியர் 5வது அதிகாரம் 19, 20, 21. இது மாம்சத்துக்குரிய போராயுதங்கள். இந்த போராயுதங்கள் யாருடையது? இது கர்த்தருடையது இல்லை. அப்படி என்றால் இது யாருடையது? இது பிசாசுடையது.
ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்குள்ள இப்படியாப்பட்ட போராயுதங்கள், மாம்சத்துக்குரிய போராயுதங்கள் உள்ளே வந்தால் அது அரணாக என்ன செய்துவிடும்? மாறிவிடும். என்னென்ன கவனிங்க, மாம்சத்தின் கிரியைகள் எப்படி இருக்கிறது? வெளியே யாவன, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விவகாரம், அப்புறம் என்ன போட்டிருக்கு? விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், அப்புறம் மார்க்க பேதங்கள், அப்புறம் பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கடைசி என்ன போட்டிருக்கு? கரியாமை. இதுல சில மாம்ச போராயுதங்கள் நம்ம கிட்ட கம்ப்ளீட்டா இல்லாம இருக்கலாம். ஆனா இன்னும் சில மாம்ச போராயுதங்கள் என்ன பண்ணுது? ஒட்டிட்டு இருக்கு. இல்லைன்னு மறுக்க முடியுமா யாராவது? சிலது இல்ல, சில மாம்ச போராயுதங்கள் இல்லவே இல்லை, அதுல இருந்து மீண்டு வந்துட்டோம். ஆனா இன்னும் சில மாம்ச போராயுதங்கள் இன்னும் ஒட்டி அது நமக்குள்ள என்ன செஞ்சிட்டு இருக்கு? நம்ம மூலமா என்ன பண்ணிட்டு இருக்கு? போர் செய்கிறது. யாருக்கு விரோதமாய் போர் செய்கிறது? முதலாவது கர்த்தருக்கு விரோதமாய் போர் செய்கிறது. அப்புறம் நமக்கு விரோதமாய் என்ன செய்கிறது? போர் செய்கிறது. அப்புறம் மற்றவங்களுக்கு விரோதமாய் என்ன செய்கிறது? போர் செய்கிறது. இதுதான் சாத்தானுடைய சூழ்ச்சி, சாத்தானுடைய தந்திரம். பேச புரியுதா உங்களுக்கு? ரைட், அப்படி இங்க வந்துருங்க. எங்களுடைய போராயுதங்கள் அப்படி என்றால் உங்களுடைய போராயுதங்கள் ஆவிக்குரிய போராயுதங்கள். மனதில் அதை பதிக்க வேண்டும். ஆவிக்குரிய போராயுதங்களை பயன்படுத்துவதற்கு மனதை ஒரு யுத்த களமாக என்ன செய்ய வேண்டும்? ஆவிக்குரிய யுத்த களம். நீங்க சொல்ல யுத்த களம்னா பாஸ்ட் போய் சண்டை போட சுட்டா இருப்போம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. மனது, நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? மனதை ஆவிக்குரிய யுத்த களமாக மாற்ற வேண்டும். விரும்புறவங்க கையை வச்சு ஒரு ஆமை சொல்லுங்க. மனதை எப்படி ஆவிக்குரிய யுத்த களமாக மாற்ற வேண்டும். அதற்கு பயிற்சி என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். யார் தங்களுடைய மனதை ஆவிக்குரிய யுத்த களமாக நினைத்து அதை அப்படி மாற்றி பயிற்சி கொடுக்கிறார்களோ அவர்கள் தேவனிடத்தில் மிகவும் சுலபமாக என்ன செய்வார்கள்? நெருங்கி வருவார்கள். எல்லாரும் கவனிங்க, நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன? என் பிள்ளை என் கூட நெருக்கமா வரணுமா தூரமா இருக்கணும்னு நினைக்கிறாரா? சொல்லுங்க. நெருங்கி வரணுமா தூரமா போகணுமா? எத்தனை பேர் கர்த்தரோட நெருங்கி வர விரும்புறீங்க? நெருங்கி. இயேசு 12 பேரை தெரிந்து கொண்டார். அது எத்தனை பேர் இயேசுவோட நெருக்கமா இருந்தாங்க? 3 பேர். 3 பேர்ல யாரு ரொம்ப நெருக்கமா இருந்தா? யோவான். மடியில போய் உட்காந்துட்டான். உங்கள் இருதயத்தின் செயல் கர்த்தரிடத்தில் நெருக்கமாய் வர வேண்டும். உங்கள் மனதின் செயல் கர்த்தரிடத்தில் எப்படி வர வேண்டும்? நெருக்கமாய். உங்கள் சரீரத்தின் செயல் கர்த்தரிடத்தில் எப்படி வர வேண்டும்? நெருக்கம். அப்படி என்றால் நீங்கள் மாம்சத்தின் போராயுதங்களை பயன்படுத்தாமல் என்ன போராயுதங்களை பயன்படுத்துறீங்கன்னு சொல்லி அர்த்தம்? ஆவிக்குரிய போராயுதங்கள். இதுக்கு முன்னாடி இந்த மெசேஜை நான் கேட்டிருக்கேன். நான் ஏற்கனவே மெசேஜை கேட்டுட்டேன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? இந்த செய்தி ஏற்கனவே கேட்டிருக்கேன். யாராவது இருக்கிறீங்களா? ஆனா நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன்? பேசியிருக்கேன். கவனிங்க, வேகமா ஆவிக்குரிய போராயுதங்கள் அதை குறித்து பார்க்க போறோம். எத்தனை பேர் கேட்கறதுக்கு வாஞ்சியா இருக்கிறீங்க? கவனிங்க. யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். யோவான் டக்கு டக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. யோவான்
சத்தமா வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. மொத்தத்துல ஆதியில என்ன இருந்தது? ஆண்டவருக்கென்று ஒரு தொடக்கம் இருக்கிறது. அதுவே அவருடைய வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? எல்லாம் சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப மௌனமா இருக்கிறீங்களா? கையை வைத்து சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா தேவன் என்ன தேவன்? வார்த்தையின் தேவன். அவர் எப்படி இருக்கிறாரு? வார்த்தை. தேவனுடைய வார்த்தை அது ஆவிக்குரிய போராயுதம். கர்த்தருடைய வார்த்தை என்ன போராயுதம்? ஆவிக்குரிய போராயுதம். அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் யாரை ஜெயித்தார்கள்? ஏன் பைபிள் படிங்க, வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க, வசனத்தை தியானம் பண்ணுங்க, வசனத்தோட பழகுங்க, எப்போதும் வசனத்தை நிரப்பிக்கோங்கன்னு ஏன் சொல்றோம்? வசனம் தான் ஆவிக்குரிய போராயுதம். வசனத்தை கொண்டுதான் பிசாசை என்ன செய்ய வேண்டும்? விரட்ட வேண்டும். அவருடைய அரண்களை என்ன செய்ய வேண்டும்? தகர்க்க வேண்டும். எத்தனை பேர் வசனத்தை கொண்டு பிசாசுடைய அரணை தகர்க்க விரும்புறீங்க? சில பேர் கையே தூக்குற பாருங்க. சும்மா கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னா நீங்க சும்மா ஜூ பூம்பா நினைச்சிடாதீங்க. பெரிய ஒரு வேலை செய்யணும், பெரிய ஒரு வேலை செய்யணும். அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் யாரை ஜெயித்தார்கள்? பைபிளவே தூக்கல, பைபிளவே திறக்கல, பைபிளவே படிக்கல, வார்த்தையை தியானம் பண்ணல. எப்படி சாத்தான மேற்கொள்ள, எப்படி அவனை மனங்கடிக்க முடியும்? இல்லையா? நம்ம ஏரியா அதுக்கு ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஏரியா அதுக்கு ரொம்ப ஃபேமஸ். விலகி கொண்டீங்களா? ஆவிக்குரிய போராயுதம். கர்த்தருடைய வார்த்தை என்பது ஆவிக்குரிய போராயுதம். கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து பிசாசு என்ன பண்ணுவான்? அவன் ஓடுவான். அவன் கொண்டு வந்த மாம்ச போராயுதங்களை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுவான்? ஓடுவான். இரண்டாவது எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 20வது வசனம். எபிரேயர் 10வது அதிகாரம் 20வது வசனம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். யாருடைய இரத்தத்தினால சொல்லுங்க? யாருடைய இரத்தம்? இயேசுவின் இரத்தம். இரண்டாவது பாருங்க, இயேசுவுடைய இரத்தம் ஆவிக்குரிய போராயுதம். சும்மா இயேசுவின் ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்ல. இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்துக்குள்ள இருக்கிற சாராம்சம், இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்துக்குள்ள இருக்கிற ஆற்றல், இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்துக்கு இருக்கிற மகிமை, வல்லமை, அதிகாரம், இவைகளை பிரசங்கத்தின் மூலமாய், போதனைகள் மூலமாய் அறிந்து அதுல ஒரு வளர்ச்சி, ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்பதான் இயேசுவின் ரத்தம் சொல்லும் போது ஒரு எஃபெக்ட் இருக்கும். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? இவைகள் ஆவிக்குரிய போராயுதங்கள். இயேசுடைய ரத்தத்தை நினைத்து பார்க்கும் பொழுது, இயேசுடைய ரத்தத்தினுடைய செயல்களை விளங்கிக் கொள்ளும் பொழுது அந்த ஆவிக்குரிய போராயுதங்கள் வேலை செய்கிறது என்று அர்த்தம். வேகமா மார்க்கு புஸ்தகம் 16வது அதிகாரம் 17வது வசனம். மார்க்கு
16, 17 வேகமா எடுத்துக்கொள்ளுங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், என் நாமத்தினாலே. இல்லையா? எடுத்துட்டீங்களா? மார்க் 16, 17 என் நாமத்தினாலே. எல்லாரும் கவனிங்க. ஒரு கேள்வி. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இவ்வளவு தூரம் உயர்த்துவதற்கு என்ன காரணம்? இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு எத்தனையோ பரிசுத்தவான்கள் வந்து அவருக்காக ஊழியம் என்ன பண்ணி இருக்கிறாங்க, செய்து இருக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நினைக்கணும். ஆனால் அவர்களுடைய நாமத்தை உயர்த்தாமல் பிதா யாருடைய நாமத்தை உயர்த்தினார்? இயேசுடைய நாமத்தை. ஏன்? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எத்தனையோ பரிசுத்தவான்கள் வந்து தேவனுக்காக ஊழியம் செய்திருக்கிறார்கள், ஜொலித்திருக்கிறார்கள். ஆனால் இயேசுவை தவிர வேற யாரும் சிலுவை என்ற காரியத்தை சிறப்பா என்ன செய்யல? எத்தனை ஆனதுல வரீங்க? அப்படி குமாரனாகிய இயேசு மட்டும்தான் 3 வருஷம் ஊழியம் செய்வது மாத்திரமல்லாம சிலுவையும் பாருங்க பர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிச்சார். நீங்க கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, அந்த சம்பவத்தெல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கெட்செமேன் தோட்டத்தில் இயேசுவை பிடிச்சதுல இருந்து அடுத்தடுத்து நடந்த நிகழ்வுல இருந்து அவருக்கு அந்த 39 சவுக்கடியை நிறைவேற்றி அதுக்கு முன்னாடி பாரமான சிலுவையை ஏற்றி கீழே இருந்து மேல நடக்க விட்டு மாம்சத்தை அப்படியே பாருங்க சிலுவையில அடிச்சு தொங்க விட்டு அதாவது என்ன சொல்லுதுன்னா அது நரக வேதனை. என்ன வேதனை? இயேசு கரெக்டா செஞ்சு முடித்தார். ஒரு ஆளுங்க சொல்லுங்க என்ன சாட்சி கொடுத்தார்? இதற்காகவே நான். அதனாலதான் பிதா பாருங்க குமாரனா இயேசுவின் நாமத்தை உயர்த்தி. ஒரு ஆளுங்க சொல்லல நீ எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் யாருடைய நாமம்? இயேசுவின் நாமம். அப்ப இந்த சத்தியத்தெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை குறித்த அந்த சத்தியத்தை எல்லாம் சாராம்சத்தை எல்லாம் அறிந்து கொண்டு அதுதான் பாருங்க அறிதெல்லாம் மனதிலே நடக்கிற ஆவிக்குரிய யுத்தம். அப்ப பிசாசுடைய அரண்களை என்ன பண்ணிடலாம்? உடைச்சிடலாம். எத்தனை பேர் உடைக்க ரெடி ஆயிட்டீங்க? உடைச்சிருவீங்களா? உடைக்க ரெடி ஆயிட்டீங்களா? அப்புறம் இன்னும் கொஞ்சம் குறிப்பா ஆவிக்குரிய போராயுதங்களை காட்டுறேன். கலாத்தியர் 5வது அதிகாரம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். போதும். சரிங்க. இப்ப எத்தனை ஆவியின் கனிகள்? கவனிங்க. அந்த ஒருமையில் ஆரம்பமாகுதா பன்மையில் ஆரம்பமாகுதா? ஆவியின் கனிகள் சொல்லி ஆரம்பமாகுதா ஆவியின் கனியோன்னு சொல்லி ஆரம்பமாகுதா? 9 கனிகள் இல்ல. எத்தனை கனிகள்? எத்தனை கனி? ஒரே கனி. ஒரே கனி. ஆனால் சுவை ஒன்றல்ல, சுவை பல. புரிஞ்ச ஒரு ஆவின் சொல்லுங்களேன். இயேசு ஒரு கனி. எத்தனை பேர் புரியுது? இயேசு ஒரு கனி. இயேசு ஒரு கனி. அவருக்குள்ள இருந்து எத்தனை விதமான சுவை? 9 விதமான சுவை. அப்படின்னா நீங்க யாரு?
கனின்னு சொல்றவங்க கையை வைத்து ஒரு ஆமை சொல்லுங்களா? ஆமா, நீங்க தான் யாரு? கனி. கனி. அப்போ உங்களுக்குள்ள இருந்து எத்தனை விதமான சுபாவம்? 9. சரியா? ஆனா ஆவிக்குரிய வரங்கள் வந்து எத்தனை? அதுவும் எத்தனை? 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, அந்த பல வரங்கள், இங்க ஒரே கனி. அப்ப இதெல்லாம் பாருங்க, ஆவிக்குரிய போராயுதங்கள். அன்பு ஒரு ஆவிக்குரிய போராயுதம், சந்தோஷம் ஒரு ஆவிக்குரிய போராயுதம், சமாதானம் ஆவிக்குரிய போராயுதம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவைகள்லாம் என்னது? ஆவிக்குரிய போராயுதம். அப்படியே இதற்கு எதிரானது என்னது? மாம்சத்துக்குரிய போராயுதம். உங்களிலே அதிகமாய் கிரியை செய்வது என்ன போராயுதங்கள்? ரட்சிக்கப்பட்ட தேவஜனமே, அபிஷேகத்தை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தை அறிந்து அதில் வளருகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற போராயுதங்கள். இன்னும் மாம்ச போராயுதங்களா? அரண்கள் உடையாது, அரண்கள் இன்னும் வலுவாகும். சிந்திக்கணும், யோசிக்கணும், ஒப்பு கொடுக்கணும், சரியா தீர்மானம் எடுக்கணும். இல்ல, நான் இன்னைக்கு சரியான ரூட்ல என்ன செய்ய போறேன்? போறேன். 2 கொரிந்தியர் 10வது வசனம், 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்துல, சாரி 5வது வசனத்தில், 2 கொரிந்தியர் 10:5, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவிக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி. தர்க்கம் மேட்டிமை, தர்க்கம் மேட்டிமை. தர்க்கம் பாருங்க வளர்ச்சியை தடுக்கும். மேட்டிமை, மேட்டிமை என்ன? நடைமுறை தமிழ் என்ன சொல்றது? மேட்டிமை பெருமையா? பெருமை தேவனை விட்டு என்ன செஞ்சிடும்? தூரமா கொண்டு போய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப கவனமா இருக்கணும் பாருங்க. பிடிக்க போறேன். ரைட். இங்க விசுவாசம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனம் முடியும் போது விசுவாசம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 12:9, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும். அப்ப இங்கேயும் விசுவாசம்ன்ற வார்த்தை வருது. கலாத்தியர் 5:22 விசுவாசம் என்ற வார்த்தை வருது. இப்ப கேள்வி என்னன்னா, இந்த 2 விசுவாசமும் ஒண்ணா? அப்படியே கொஞ்சம் பைபிள் ஸ்டடி மாதிரி போதில்ல? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. 2 விசுவாசமும் ஒண்ணா? 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் வருகிற விசுவாசம் என்பது கைட்னஸ், ஆண்டவர் நம்மை நடத்துவது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்குள்ள சரியா நடத்துறாங்கன்னா விசுவாசத்துல போறாங்கன்னு சொல்லி அர்த்தம். எத்தனை பேர் விளங்கி கொண்டவர் ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் இங்க கலாத்தியர்ல வர்ற விசுவாசம்னா என்ன? இது வேற, அது வேற. இப்ப நீங்க நாய்க்குட்டி வளர்க்குறீங்க, வளர்ந்துருச்சு, எல்லாம் உங்க கூட பழகிடுச்சு.
நாய்க்குட்டியை வீட்டுக்குள்ள போட்டு பூட்டிட்டு நீங்க வெளியே போயிட்டு வந்து மறுபடியும் கதவை திறக்கிறீங்க. அந்த வளர்ப்பு நாய் நீங்க கதவை திறந்து ஓடி வந்து உங்களை கடிச்சு வைக்குமா? என்ன பண்ணும்? ஒன்று ஆட்டுங்க. என்ன ஆட்டம் சொல்லுவாங்க ஒரு பழம். நாய் என்ன உள்ளது? சில இடங்கள்ல ஓனர் சொல்லுவாங்கல்ல, விசுவாசமான வேலைக்காரன். என்ன வேலைக்காரன்? விசுவாசமான வேலை. இப்போ வித்தியாசம் எத்தனை பேருக்கு புரியுது? நம்மை வாழ வைத்த ஆண்டவருக்கு நம்ம எப்படி இருக்கணும்? விசுவாசம். நம்மை வாழ வைக்கிற ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். புரிஞ்சு வராம சொல்லல. இந்த விசுவாசத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னது? கர்த்தருக்கு எப்படி இருக்கு? உண்மையா. உண்மையுள்ள மனுஷன் என்ன ஆசீர்வாதம்? சொல்றீங்களா? அதனால யோசிக்கணும். நான் எதுல நடக்கிறேன்? ஆவியில நடக்கிறேனா? மாம்சத்துல நடக்கிறேனா? நான் மாம்சத்துல போர் செய்யறேனா? ஆவியில போர் செய்யறேனா? கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற போராயுதங்கள் என்ன? அதை நான் பயன்படுத்துகிறேனா? இல்லை என்னால் அதை மடங்கடிக்கிறேனா? கர்த்தர் கொடுத்த போராயுதங்களை நாம் பயன்படுத்தாமல் இருந்தோம் என்றால் அது மடங்கடிக்கப்படும். இன்னொரு பக்கம் என்ன போராயுதங்கள் கூர்மையாகும்? மாம்ச போராயுதம் என்ன ஆகும்? எத்தனை பேர் மாம்ச போராயுதங்களை கூர்மையாக போறீங்க? அப்படி பண்ணா தேவன் சந்தோஷப்படுவாரா? ஆவியானவர் சந்தோஷப்படுவாரா? நேரம் குறைவா இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமா போறேன். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் வேகமா. எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரம். சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் நில்லுங்கள். எபேசியர் 6 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்சமும் ரத்தமும் கலந்தவர்கள் தான் யாரு? மனிதர். அப்படின்னா உங்க ஃபைட் யாரு கூட இல்ல? மனிதர்களோடு இல்ல. ஆனா பிசாசு எப்படி திருப்பி வரா நம்மள? கவனிக்கிறீங்களா இல்லையா? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, அப்புறம் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம். அடுத்த வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். பிசாசு தீமையை எப்போ கொண்டு வரான்னு சொல்லி தெரியாது. அவன் எப்பனாலும் கொண்டு வரலாம். கவனிக்கிறீங்களா? ஆனா நீங்கள் நானும் எப்போது எப்படி இருக்கணும்? எதை பிடிச்சு ரெடியா இருக்கணும்? என்ன ஆயுதங்கள்? ஆவி. வெறும் போர் ஆயுதங்கள். என்ன ஆயுதங்கள்? ஆவிக்குரிய போர் ஆயுதங்கள். ஒரு எதிரி இருக்கிறன்றத மறந்துடாதீங்க. கெர்ச்சிக்கிற சிங்கம் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி அவன் எப்படினாலும் வருவான். என்ன காரியத்தின் மூலமா வருவான்? யார் மூலமாக வருவான்? என்ன சம்பவத்தின் மூலமாக வருவான்? ரெடியா இருக்கணும் அட்டாக் பண்றதுக்கு. பிசாசு அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கணுங்க. புரியுதா? மனுஷங்களே இல்லை. கவனிங்க. ஆகியால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். இந்த சர்வாயுத வர்க்கம் சொன்ன உடனே டக்குன்னு எனக்கு மனதில் என்ன தெரியுமா ஞாபகத்துக்கு வருது? நீங்க வெளியே பார்த்துருப்பீங்களா? உயரமா நிற்கும். உங்களுக்கு எத்தனை கை? சொல்லுங்க. பஞ்சம் இல்லைங்க. இங்கிட்டு ஒரு 10, 12, இங்கிட்டு ஒரு 10, 12 பாருங்க. இங்கிட்டு 10, இங்கிட்டு 10 மட்டும் இல்ல, 10 கையிலேயே ஒண்ணு
பார்த்துருக்கீங்களா? அப்ப அவனும் பாருங்க, நானும் வச்சிருக்கிற சர்வாயுத வர்க்கத்தை காட்டுறான். அவன் ஜனங்களை பாருங்க, மிரட்டுறதுக்கும் உருட்டுறதுக்கும் பயமுறுத்துறதுக்கும். நம்ம சொல்லணும், என்ன சொல்லணும்? ஒரிஜினல் சர்வாயுத வர்க்கமே யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எடுத்தனா நீ என்ன ஆயிடுவ? காலி ஆயிடுவ. ஒரு ஆமென் சொல்லுவோமா? சர்வாயுத வர்க்கம் என்னென்ன டக்கு டக்கு நம்ம பார்க்க போறோம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். எபேசியர் 6:14. சத்தியம் என்னும் கச்சை. சத்தியம்னா என்ன? கர்த்தருடைய வார்த்தை. இப்போ நவீனமான நாட்கள்லாம் ஆண்கள்லாம் என்ன பண்றோம்? பேண்ட் விழுகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கோம்? அந்த காலத்துல வேட்டியை கட்டுவாங்க தெரியுமா? அதுக்கெல்லாம் உருமா என்னது மறந்துருச்சு எனக்கு. கட்டி அப்புறம் ஒரு துண்டை எடுத்து என்ன பண்ணுவாங்க? சைட்ல அப்படி கட்டி ஒரு இழுப்பாங்க. வேட்டி உருவி கீழே என்ன பண்ணாது? விழுகாதுன்னு ஒரு தைரியம். எத்தனை அமைச்சத வரீங்க? அப்படி ஒரு பிடிப்பு இடுப்புல இருக்கிறது போல கர்த்தருடைய வசனத்தை ரெடியா வச்சிருக்கணும். ஒரு அமைச்சருங்களேன். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாய். அறைனா எதை தெரியுமா குறிக்குது? இடுப்பு. அறைனா எதை குறிக்குது? நீங்க யாராவது பலான்னு விடுறத நினைச்சுக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அப்புறம் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். நீதி நீதினா என்ன? எப்போது ஒரு தெளிவு இருக்கணும், ஒரு அறிவு இருக்கணும், ஒரு வெளிச்சம் இருக்கணும், ஒரு ஞானம் இருக்கணும். நீதினா என்ன? நான் என் தகப்பனுக்கு முன்பாக எப்படி நிற்கிறேன்? தைரியமா. எத்தனை அமைச்சல போறீங்க? ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சோம்னா ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்க. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவம் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஒரு ரத்தத்தினால கழுவப்பட்டு இப்ப யாருக்கு முன்னாடி நிக்கிறோம்? கர்த்தருக்கு முன்னாடி. எத்தனை தைரியமா ஆமென் சொல்ல போறீங்க? அதுக்கு பேர் தான் என்னது? நீதி. நீதி 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 என்னும் மார்க்கவசம். நீதிய மார்க்கவசத்தை போல தெரிஞ்சு கொள்ளணும். மார்க்கவசம்னா என்ன? அந்த காலத்துல யுத்தம்னா தெரியுமில்ல? இங்க மாட்டிருப்பாங்க தெரியுமா? மெயினா உள்ள இருதயம், நுரையீரல், கல்லீரல், கணையம், பித்தப்பையில வந்து ஆயுதங்கள் தாக்காம இருக்கிறது என்ன பண்ணிருப்பாங்க? மார்க்கவசம். இப்ப எப்படி தெரியுமா ஆயிடுச்சு? இப்படி போறது புல்லட் ப்ரூஃப் தெரியுமா உங்களுக்கு? இப்படி போட்டிருப்பாங்க. அதான் வேகமா. 15 சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். இது என்ன சுவிசேஷம்? சமாதானம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டு ரட்சிக்கப்பட்டு வாழ்க்கையில சமாதானத்தை பெற்றுக்கொண்டது போல மற்றவர்களுக்கும் போய் இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? அறிவிக்கணும், அறிமுகப்படுத்தணும், கொடுக்கணும். மௌனமா இருந்தா கர்த்தர் வரும்போது என்ன ஒப்புவிக்கணும்? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கல்ல, அப்ப எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு? சந்தோஷம் இருந்துச்சா இல்லையா? இயேசுவை ஏற்ற அந்த நாளில், அந்த தொடக்கத்தில் சந்தோஷம் இருந்ததா இல்லையா? அந்த சந்தோஷம் இப்பவும் இருக்கா, குறைஞ்சிருக்கா? குறையாம பார்த்துக்கணும். காலில் என்ன மாட்டிருப்போம்? செருப்பு மாட்டிருக்கிறது போல. அடுத்து 16 பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். விசுவாசம் என்னும் கேடகம், faith, God's guidance, ஆவியானவருடைய நடத்துதல். புரியுதா? விசுவாசம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவையின் உறுதியும் காணப்படாதவைகளும்.
விசுவாசம் என்னும் கேடகன என்ன? கேடகன என்ன? இன்னைக்கு பாருங்க கேரளாவில் வந்து அது என்ன சண்டை? கதகளியா? கரெக்டா? நீங்க சொல்லுங்க சிஸ்டர். எனக்கு வாயில வரல. கலரி இல்லையா? இப்ப கரெக்டா சொல்லிட்டேன். கலரி. நான் சொன்ன கதகளின்னு சொல்லிட்டேன் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தர் பாண்டி வாழால் என்ன பண்ணுவாரு? வெட்டும் போது இன்னொருத்தர் கீழே என்ன பண்ணுவாரு? ரவுண்டா வச்சிருப்பார்ல, அதுக்கு பேர் என்னது? கேடகம். அப்போ ஒரு ஆயுதத்தை விடும் பொழுது அந்த கேடகம் என்ன பண்ணும்? பிசாசு உங்களை காயப்படுத்த வரும் பொழுது, நஷ்டப்படுத்த வரும் பொழுது, வேதனைப்படுத்த வரும் பொழுது, இழப்பை ஏற்படுத்த வரும் பொழுது இந்த விசுவாசம் தான் உங்களை என்ன பண்ணுது? பாதுகாக்குது. கொஞ்சம் ஒரு ஆலோசனை. கேடகம். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா பரிசை. என்னது பரிசு? பிரசங்கம் முடிச்சோம்னா பாஸ் எல்லாருக்கும் பரிசு கொடுக்க போறாரு போல அப்படின்னு நினைக்கிறீங்களா? பரிசைனா என்னது? இன்னொரு ஆயுதம் இருக்கு. இந்த பாருங்க, இப்படி வந்து கொடுக்கும். ஈட்டியை விடும்போது அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க? மறைஞ்சுக்கிருவாங்க. அதுக்கு பேர் என்னது? பரிசு. சரியா? அப்புறம் கடைசியா வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். நீங்க சொன்ன அந்த பட்டயத்தை நினைக்க கூடாது. என்ன பட்டயம்? இன்னைக்கு நான் யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். எப்படி போலீஸ் இன்னும் அந்த 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 யூடியூப்பை பார்க்காம இருக்கிறாங்கன்னு தெரியல பாருங்க. பசங்களா சேர்ந்து என்ன பண்றாங்க? ஒரு என்ன பண்ற வாழை அப்படி உருவி என்ன வைக்கிறான்? கேட்க வைக்கிறான். கேட்கப்பட்டிருக்காங்க. நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். பண்ணிட்டாங்களா? சரி. நான் சொல்றது அந்த பட்டயம் இல்லை. எல்லாரும் பைபிளை கையில் எடுத்துக்கோங்க. எடுங்க. வெக்கமா இருக்கா? கூச்சமா இருக்கா? எனக்குலாம் வெக்கம் கூச்சமா இல்லை. இதான் என்ன வாழ வைக்குது. ஒரு ஆமஞ்சல். இது என்ன பட்டயம்? இதுவும் வெட்டும். யாரை வெட்டும்? நீங்க யாரையாவது எளிமை நினைச்சீங்கன்னா அவங்கள வெட்டாது. நீங்க எடுத்து ட்ரை பண்ணாது. யாரை வெட்டும்? பிசாச வெட்டும். விளங்குதா விளங்கலையா? மன்னித்துக் கொள்ளுங்கள், நாங்கள் தெற்கே இருந்து வந்ததினாலே. விளங்குதா விளங்கவில்லையா என்ற வார்த்தையும் என்ன செய்கிறது? வந்து விடுகிறது. நான் தவிப்பதற்கு பல முறை என்ன செய்கிறேன்? முயற்சி செய்தும் அதை என்ன செய்கிறது? மேற்கொண்டு விடுகிறது. ரைட். இதையெல்லாம் என்ன போராயுதங்கள்? ஆவிக்குரிய போராயுதங்கள். இதை ரெடியா பிடிச்சுக்கிறணும். எத்தனை ஆமஞ்சல போறீங்க? ரைட். இப்ப என்ன தலைப்புல பார்த்துருக்கோம்? ஆவிக்குரிய போராயுதங்கள். எது ஒளியணும்? மாம்சத்துக்குரிய போராயுதங்கள். எது வளரணும்? ஆவிக்குரிய போராயுதங்கள். எந்த போராயுதங்களை பயன்படுத்தணும்? ஆவிக்குரிய போராயுதங்கள். ஆவிக்குரிய போராயுதங்களை பயன்படுத்தும் போது பிசாசுடைய அரண்கள் என்ன பண்ணும்? தகர்க்கப்படும். ஒரு ஆமஞ்சலாமா? கண்களை எல்லாரும் எழுந்திருப்போம். எல்லாரும் எழுந்திருப்போமா?